பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மணிமேகலை, இவங்களோட பையன் பார்த்தோங்கன்னா சுபாஷ், அவனுடைய பேர் பார்த்தோம்னாக்க இன்னொரு மறைமுக பேர் விஜய். நடிகர்கள் பேரை சொல்லி பித்தலாட்டம் பண்ணுறது, சினிமாக்குள்ளார பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது, பாலியல் பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது, ஒன்றுத்தையும் வச்சு காரணம் வச்சு பிரச்சனைகளை உண்டு பண்ணி விட்டு தமிழ்நாட்டுக்குள்ளார பல்வேறு பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி விட்டு தமிழக அரசியலில் இவங்க மறைமுகமாக ஆண்டுக்கிட்டு வராங்க. இவங்கெல்லாம் அந்த மணிமேகலை இவங்கெல்லாம் வந்துட்டு என்னெல்லாம் மிரட்டியிருக்காங்க. நீ தேவையில்லாமல் எங்கள்கிட்டே மோதிக்கிட்டு இருக்க, இது வரைக்கும் 5 தடவை எங்ககிட்ட மோதி இருக்கிற, இதெல்லாம் போய் வேற எவன்ட்டாவது வச்சு, வேற யாருக்கிட்டாவது வச்சுக்க, வேற எங்கேயாவது வச்சுக்க, இல்லைன்னா சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையை வந்துட்டு மறைமுகமாக நிறைய தடவை மிரட்டியிருக்காங்க. ஊன்னு சொன்ன உடனேலாம் அட்டன் டைமில் தூக்கிடுவோண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கிறாங்க. அப்போ ஊன்னு சொல்கிற ஆள் யாருன்னு பார்த்தோம்னாக்கா எங்கள் அம்மா கலாவதியாக இருந்திருக்கு. அப்புறம் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் இந்த மாதிரி இவங்களை பற்றின விஷயங்கள் எல்லாம் நான் வீடியோவாக போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். வேறு யாருக்காவது பிரச்சனை வந்துடக்கூடாது.